ஹலோ கைஸ், நான் பரத். நம்ம இப்போ பிஓ லெவல் பசில் ஒன்று பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 9 people ABCDEFGHI. ஓகே, 3 month வந்து 3, 9, 12 வந்து அவங்க மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறாங்க. அதை நம்ம ஷெட்யூல் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன 3, 9, 12 அதை நம்ம எழுதிப்போம். மவுஸில் தான் எழுதுகிறேன், அதெல்லாம் கொஞ்சம் கேவலமாக இருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக 3, 9, 12 சூப்பர். லைன் போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட்டாவா போட்டாச்சு. என்ன மந்த்து இங்கே ஜனவரி, மார்ச், ஏப்ரல். ஓகே, இதுக்காக மாற்றிப்போம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான், ஏ ஹேஸ் மீட்டிங் ஆன் ஆல் டே. ஓகே, மந்த் 30. இல்லை எந்த மந்த்து 30? ஏப்ரல் தான். அது ஆல் டே சொல்லிருக்காங்களா, அப்படின்னா வந்து ஏ 2 கேஸ், இங்கே ஒன்று வரலாம், இங்கே ஒன்று வரலாம். ஏ ஓகே. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஒன்லி 1 person இஸ் மீட்டிங் பிட்வீன் ஏ அண்ட் ஜி கொடுத்துருக்கான். அப்போ ஏஎன்ஜிக்கு 1னா ஏ as மீட்டிங் பிஃபோர், ஜி as மீட்டிங் பிஃபோர் ஏ, அப்போனா இங்கே போடலாம் ஜி. ஓகே, போட்டாச்சு. அடுத்து என்ன, பீப்புள் ஹேவிங் மீட்டிங் பிஃபோர் ஏ சேம் as a பீப்புள் மீட்டிங் ஆஃப்டர் சி. பிஃபோர் ஏனா இங்கே அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம வந்து கீழே பார்த்துப்போம். ஏக்கு ஆஃப்டராக இருக்கிறவங்களுக்கும் சிக்கு பிஃபோராக இருக்கவங்க சேம் நம்பர் தான், ரெண்டும் ஒரே மீனிங் தான். இப்படி கவுண்ட் பண்ணுறதுக்கு வரல, நம்ம இப்படி கவுண்ட் பண்ணிக்கலாம். ஏக்கு அப்புறம் 2 இது, அப்போ சிக்கு முன்னாடி 2, அப்போ நம்ம சி. அப்போ ஏக்கு அப்புறம் 1, சிக்கு என்ன 1னா இங்கே சி. ஓகே, அதுக்கப்புறம் ஒன்லி 2 person ஹேவிங் மீட்டிங் பிட்வீன் இ அண்ட் சி. இ அண்ட் சி ஒரு ஆள் தானா? சரி, 2 பேர். ஐயோ 2 பேர், 1, 2. அப்போ இங்கே இ போட்டுடலாம், மேலே வராது. அப்போ இங்கேனா மவுஸு இங்கே இ போட்டுடலாம். சூப்பர். அடுத்து என்ன, ஒன்லி 3 person ஹேவிங் மீட்டிங் பிட்வீன் 3 பேர். ஆமாம், ஏவும் ஹெச்சும். ஹூ ஹேஸ் அ மீட்டிங் பிஃபோர், அப்போனா வந்து டிஏ, அதுக்கப்புறம் வந்து ஹெச்சு வரும். 3 பேர் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த கேஸும் பார்த்துக்கலாம். ஆஸ் நாட் அட்டெண்டிங் த மீட்டிங் ஆன் ஈவென்ட் டே. ஓகே, அப்போ ஈவென்ட் டேனா அப்போ ஹெச் இங்கே வரும். எத்தனை பேர், 3 பேரா? அப்போ ஹெச் இங்கே போட்டுக்கலாம், அப்போ டிஏ இங்கே போட்டுக்கலாம். இங்கே எத்தனை ஈவென்ட் டேனா அப்போ இங்கே தான் ஹெச் வரும். ஹெச்சு 1, 2 மாடி 3. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே தான் வச்சிடும். நாட் மோர் தென் 4 people ஹேவிங் மீட்டிங் பிட்வீன் ஏ அண்ட் எஃப். சரி, எஃப் அண்ட் பி. எஃப் அண்ட் பி 4 பேர் முடியாது. இங்கே மீதி எங்கே இருக்குது? அண்ட் ஹூ ஹேட் நாட் மீட்டிங் 31. அப்போ பி வந்து 31 இல்லை, அப்போ ஜனவரி மார்ச்சில் இருக்காது. அப்போ பியை இங்கே போட்டால் எஃப் தூக்கி நம்ம இங்கே 2 இடத்துல தான் போட்டாகணும். ஆனால் என்ன சொல்லிருக்கான், 4 பேர் மேலே இருக்கக்கூடாதுன்னு. அப்போ இந்த கேஸ் இல்லை, அடித்து விடலாம். அப்போ வந்து என்ன போடலாம், அப்போ பியை இங்கே போட்டுட்டு 4 பேருக்கு மேலே தானே, இங்கே என்ன 1, 2, 3, 4 பேர் தான் இருக்காங்க. அப்போ எஃப் தூக்கி இங்கே போட்டுடலாம். ஓகே, அதுக்கப்புறம் மீதி எவன் இருக்கான், ஏ முடிச்சாச்சு, பி முடிச்சாச்சு, ஹச் ஐ தான் மிச்சம் மீதி இருக்கான், அவனை போட்டாச்சு. அவ்வளோதான், பசில் சால்வ் பண்ணியாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து எந்த பாசிபிள் அவுட்கம் கன்ஃபார்மாக தெரியுதோ அதை நம்ம எடுத்து எழுதிடணும். இப்போ வந்து ஏ வந்து மந்த் ஆட்னு சொல்லிட்டாங்க. ஆட் நம்பர் டேட் ஹேவிங் 30 daysனால் எந்த மந்த், ஏப்ரல் தான் 30. அப்போ ஏ 2 கேஸ் தான், இதை வச்சு நம்ம முடிச்சிடலாம். சிலது வந்து மற்றெல்லாம் எடுத்தால் கொஞ்சம் பெருசாக போகும். அதனால் இந்த கொஸ்டினுக்கு இந்தமாரி கேஸ் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் சால்வ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பை.